பிரேஸ் காட். தூக்க மாத்திரையை விடணுமா? கோபத்தை விடுங்கள். கோபத்தின் விளைவுகளை பற்றி நாம் பார்ப்போம். நம்முடைய சரீரத்தில் அநேக பாடுகளை நம்மளுக்கு உண்டாக்கும். இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், பிபி, டென்ஷன், ஹெட்டேக், மைக்ரைன், வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும். டேமேஜ்டு ரிலேஷன்ஷிப் வித்தின் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், சோஷியல் ஐசோலேஷன். இப்படி கோவப்படுறவங்கள பார்த்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுடுவாங்க. அப்யூஸ், வயலன்ஸ், இட் லீட்ஸ் டு அடிக்ஷன் டு ஆல்கஹால், ட்ரக்ஸ், மர்டர் ஆல்சோ, பிட்டர்னஸ், லாஸ் ஆஃப் எமோஷனல் கண்ட்ரோல். இமோஷனல் அவுட்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ். எல்லாரும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்காக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங். வி மே சே தட் நான் கர்த்தருடைய பார்வையில் நான் ஒரு பக்தி உள்ளவன், பரிசுத்தமான. கோபம் தானே படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? கர்த்தரிடத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தி விடும். சங்கீதம் 4:8 தாவீது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுத்த தேவன் நமக்கு இந்த கோபத்தை தவிர்த்தால் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு நம்ம சுகமான நித்திரை பண்ணுவோம். கர்த்தரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர்.